வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு 5 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 7 வருடம் 9 வருடம் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து. கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது ஒரு 5 வருட தசா புத்தி இருப்பு இருக்குது, 6 வருட தசா புத்தி இருப்புகள் இருக்குது, இல்லைன்னா 4 வருடம் 5 மாதம் தசா புத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போடுற வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா தசா புத்தி டிஃப்ரெண்ட் வர்றதுனால உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாமே ஒரே நட்சத்திரம் தான். எப்படி பார்த்தாலும் அந்த மீன ராசியை ஒட்டி வர்றதுனால மீனராசிக்கு உண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்கணும். 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த குருடைய வக்கர நிவர்த்தி நல்லாயிருக்கும், படிப்பு தெளிவாக இருக்கும். இது வரைக்கும் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கலாம். 2024 எண்டிலிருந்து அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார். அந்த டைமில் இருந்து ஃபுல்லாக 25 அந்த வக்கரமானார், மீனராசிக்கு போனார், வக்கரமானார், வக்கர நிவர்த்தி ஆனார். நிறைய கதை இருக்குது. ஏன்னா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. படிப்பு ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இல்லை, இப்போ டோட்டலாகவே குரு வக்கர நிவர்த்தி ஒன்று, இந்த வாக்கிய பஞ்சாபடி சனி பகவான் பயிற்சி இருக்கு இல்லையா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த படிக்கிற காலகட்டத்தில் நிறைய மன உளைச்சலை சந்திச்சிருந்தா, நிறைய தோல்விகளை சந்திச்சிருந்தா இப்போ வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பார்ப்பீங்க. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை எப்படி தான் இருந்திருக்கு. வேலை எப்படின்னாக்கா வேலை தேடி இருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்காது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைச்சிருக்காது. நிறைய உங்களுக்கு அவ்வளோ தடையும் அந்த அளவுக்கு தடையை கொடுத்துருக்கு அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த குருடைய வக்கர நிவர்த்தி இப்போது உங்களுக்கு அந்த தடை அப்படிங்கிறது இருக்காது. வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம், எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். மேல் படிப்புக்காக படிக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு அந்த தடையெல்லாம் விலகும். ஏன்னா நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, உயர் படிப்பு படிக்கணும் அப்படின்ட்டு, வெளிநாடு போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே தடையாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய படிச்சிடுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. ஏன்னா 20 வயசுக்கு மேலே 25 வயசு வரைக்கும் எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் மேலே மேலே படிச்சுட்டே இருக்கலாம். உங்களுக்கு தேவையானது அடுத்தடுத்து ஜென்ரேஷன் எப்படி எப்படியோ முன்னுக்கு வருது. அதாவது டெக்னாலஜிங்கிறது வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் வேலைக்கு போவாங்க, உடனே அதை கட் பண்ணி விட்டு படிக்க போயிடுவாங்க. இது மாதிரி வெளிநாடு போய் படிக்கிறது, இது மாதிரி வெளியே போய் படிக்கிறது, இது எல்லாமே முயற்சிகள் தடையாக இருந்தால் இப்போ அந்த முயற்சிகளுக்கு தடை இருக்காது, உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். இப்போ எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றியாகும் அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா குரு அந்த நட்சத்திராதிபதி தான் வக்கர நிவர்த்தியாக வரார். சிறப்பு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்திருந்தாலோ, அப்படி இல்லை ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். ஏன்னா சனி போகிற இடத்துல அந்த நட்சத்திரத்தை பார்க்கணும். அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்காரு, சனி பார்வையில் இருந்தாலும் இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு சில பேருக்கு இருந்திருக்கலாம் சமீப காலமாக அந்த சுய ஜாதகத்தில். அது மாதிரி டைம்லையும் அது மாதிரி பார்வைப்படக்கூடிய இடங்கள்லையும், அதாவது 3, 7, 10 இந்த சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த குரு இருந்தால், அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்டை நட்சத்திரத்தில் குரு இருக்கிறது இல்லை அப்படின்னாக்கா அந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம், அதாவது சனி பகவானுக்கு பகை கிரகம் இருக்கிறது, உங்கள் ராசிக்கு பகை கிரகம், அப்படி இல்லைன்னா உங்கள் லக்னத்துக்கு பகை கிரகம், இது மாதிரி சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. அது எல்லாமே சனி பார்வை தான். இப்போ அது கிளியர் ஆகும். அந்த குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது கிளியர் ஆகும். அந்த நட்சத்திராதிபதி இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார். இப்போ சனி பகவானும் வாக்கிய பஞ்சாங்கப்படி மீனராசியில் நிரந்தரமாக ஒரு பலன்களை கொடுக்க போகிறார். அதாவது உத்திரட்டாதின்னு எடுத்துக்கலாம், உத்திரட்டாதியில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதன் பிறகு உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. வேலை ரீதியாக உயர்வு, வேலை ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். தசாபுதி ரீதியாக, ஏன்னா சனி தசையில் இந்த 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பெருசாக பிரச்சனைகளை கொடுக்காது. இன்னொன்று, திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணுறவங்க, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க இப்போ வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சொல்லவே தேவையில்லை. சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய காலத்துலலாம் சும்மா அப்படியே அந்த அளவுக்கு மனசளவில் பாதிச்சிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே. இன்னொன்று வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாமே இப்போ கிளியர். உங்களுக்கு ரூட் கிளியராக இருக்குது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு.
30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. என்னோட கணக்குப்படி நான் புதன் தசை எடுத்திருக்கிறேன். உங்கள் வயசுக்கு புதன் தசை நடக்குதா? இது 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். அந்த அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் அதுக்கு உண்டான பலன்களை நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. 5க்குடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து வேலையை நல்லபடியாக கொடுத்துட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் அவமானம் பண்ணணுமோ அதுமாரிலாம் அவமானப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வேலை, தொழில் எல்லாமே பாதிச்சிருக்கலாம். ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது, அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது மீனராசியை ஒட்டி இருக்குது. ஒரு சில பேருக்கு அந்த 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து அந்த புதன் அந்த தசைங்கிறது அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. எப்படியோ ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். இது அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்காது. வேலை, தொழில் எல்லாமே பாதிச்சிருக்கும். அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 2, 1 பரவாயில்ல. ஏன்னா இந்த கும்பராசியில் வந்து அஷ்டமாதிபதியாக இந்த புதன் வந்தால் கூட பெருசாக கெடுபலன்களை கொடுத்துருக்க மாட்டார். உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுத்திருந்தா, அப்படி இல்லைன்னாக்கா தசையே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கல. இப்போ 8ஆம் இடத்துலேருந்தே தசை பண்ணுறாருனாக்கா 2020 உங்களுக்கு பிரச்சனைகள். அதுக்கு முன்னாடியெல்லாம் புதன் தசை அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா புதன் வந்து அஷ்டமாதிபதி மட்டும் இல்லை, பஞ்சமஸ்தானாதிபதி. இவர் வந்து அவ்வளோ அருமையான தசை, யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை. இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை பார்த்தீங்கன்னாக்கா 7 சனி வரும்போது தான் பிரச்சனை கொடுக்கும். 7 சனிக்கு முன்னாடியெல்லாம் நல்லா இருந்திருப்பீங்க. இப்போ 7 சனி விடுதலையானாக்கா 2ஆம் இடத்துல சனி, அது மட்டும் இல்லாமல் குரு வக்கர நிவர்த்தி. இந்த நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திராதிபதி உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால் இப்போ கிளியர் ஆகும். சுய ஜாதகத்தில் பாதிப்பு இல்லைங்க, நல்லா இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியாக போகும், சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. நட்சத்திரத்தை மெயினாக பார்க்குறோம். அந்த நட்சத்திராதிபதி தான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். இப்போ நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை எதுவாக இருந்தாலும் சரி, எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள். நிறைய பேர் வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருஷத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா கும்பராசிக்கு செவ்வாய் புத்தியிலிருந்து நன்மை செய்யாத புத்திகள். அந்த 7 வருஷத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த புதன் தசை முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, இந்த 7 சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாத சனி, ஒரு சில பேருக்கு வந்து சனி பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் உஷாராக இருக்கணும். மற்றபடி எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது உங்கள் சுய ஜாதகத்தில் நான் நிறைய வீடியோ அதான் சொல்கிறது. நான் சந்திரனோட வீடு, சூரியனோட வீடு, இன்னொன்று வந்து செவ்வாயோட வீடு, சனியோட வீட்டில் இருந்தால் கூட நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. இது தவிர்த்து வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் அந்த கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருக்கும். இல்லை கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் பாதிக்குள்ளாயிருக்கும். அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனை தீரும். இப்போ நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனை தான், மணி லாக் ஆகிருக்கும். பண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல, தொழில் டல்லாக இருக்கும். அதாவது வருமானமே இல்லாமல் கேலி கூத்தாயிருக்கு. நிறைய பேர் வந்து கேலி பண்ணியிருப்பாங்க. அதாவது நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு காலகட்டம். இப்போ பணம் வர்றது வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துலனாக்கா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறாருனாக்கா செலவுகள் வந்து கம்மியாகும். நிறைய செலவுகள் கம்மியாகும். சொத்து ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். இது வந்து புதன் தசைக்கே சொல்லலாம். நிறைய பேர் ஏன்னா 5ஆம் அதிபதி அவர், அந்த புதன் தசையிலே ஒரு சில பேருக்கு வந்து பூர்வீக சொத்தெல்லாம் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துனா இப்போ பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது மாதிரி வர வேண்டிய சொத்து ஏதாவது நிலுவையில் இருந்தால், கோர்ட்டு கேஸ் எதனா போயிருந்தா, இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது வெற்றி வாய்ப்புகள். வேலையிலையும் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். இடமாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரன் பாக்கியஸ்தானாதிபதி, 4 கிரகம். நிறைய வேலையில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வச்சுருக்கும் இந்த டைமில். சுக்கிரதசை அதாவது 7 சனி வந்த பிறகு எனக்கு வேலையில் பிரச்சனை வந்துச்சுங்க, வேலை மாற்றம் வந்துச்சுங்க. வேலைன்னா வந்து எல்லாருக்குமே பிரச்சனைகளை வந்திருக்காது. வேலை, தொழில் எல்லாருக்குமே பிரச்சனைகளை கொடுத்துருக்காது. இது யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த குரு இருந்தால், இது மாதிரி கோச்சார கிரகங்கள் அதாவது இது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து வேலை, தொழிலாக பாதிச்சிருக்கும். அது மட்டும்தானே தவிர அது தவிர்த்து வேறு யாருக்கும் அந்தளவுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்காது. அப்படி கொடுத்துருந்தா இப்போ அது கிளியர் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு பணம் வர்றது, அதாவது கடன் பிரச்சனை தீர்றது, இது மாதிரி. இன்னொன்று வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ அந்த முயற்சிகளுக்கு இப்போ வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். அருமையாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்வுக்கு வரும். மருத்துவம் எடுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ எடுக்கலாம், மருத்துவம்லாம் எடுக்கலாம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட எல்லாமே கிளியர் ஆகி போச்சு. உங்களுக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சு.
74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. ஏன் இந்த 2 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த ராசிக்கு நன்மை செய்யாது. 6ஆம் அதிபதி 7 குடை கிரகம், அதாவது சூரியன் வந்து 7ஆம் அதிபதி, சந்திரன் வந்து 6ஆம் அதிபதி. இது நன்மை செய்யாது. 7.5 சனியில் கொஞ்சம் பார்த்துங்க, உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும், நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது. டைமை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, உங்களுக்கு குரு மட்டும் வீக்காக இருக்காருன்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில், இப்போ கிளியர் ஆகிடும். அது வந்து இப்போ இல்லை, அவ்வளோதான். குரு வக்கர நிவர்த்தி ஆகிறானாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அப்போ குரு வக்கரமாகும் போதெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குமானா இல்லை. சனி போகிற இடத்துல, அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துல நகர்வுகள் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அந்த நட்சத்திராதிபதி மட்டும்தான் பார்க்கணும். அந்த நட்சத்திராதிபதி உங்கள் ராசியில் எப்படி இருக்காரு, உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்காரு, அது மட்டும்தான். அது மாதிரி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். இதன் பிறகு வந்து உத்திரட்டாதியில் போவார், ரேவதியில் போவார், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எப்படி இருந்தாலும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த சந்திர தசையும் சூரிய தசையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. என்ன பாதிப்புனாக்கா, 6ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால ஒன்று கடன் பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னாக்கா நோய் நொடி பிரச்சனைகள், அதாவது இது மாதிரி மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அநேகமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசையாக இருந்தாலும் அருமையாக இருக்கும். இப்போ வந்து அந்த பூர்வீக சொத்தோ ஏதோ சொத்து ரீதியாக பிரச்சனை, மனசில் எந்த அளவுக்கு வலி இருக்கோ, ஏன்னா 7 சனியில் வலி மேலே வலி அனுபவிச்சிருப்பீங்க, சொந்த பந்தங்கள் மூலயமா நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருப்பீங்க, தனிமையை பார்த்துருக்கலாம். இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துருந்தா இப்போ மனசில் வந்து இருக்கக்கூடிய வலி வேதனை, அதாவது உங்களுக்கு மன அழுத்தம், இது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதுலேயும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து குருடைய வக்கர நிவர்த்தி தான் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். நன்றி.